புஷ்பாக்கா என்னக்கா காலையில மீன் வாங்கி போனீங்க என்ன பண்ணீங்க? அந்த கதையாண்டி கேக்குற சின்ன பொண்ணு, காலையில நான் மீன் வாங்கி போனேன். நான் என்ன செஞ்சேன், 4-5 மீன் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற மீனால குழம்பு வச்சுக்கிட்டேன். சரி, அந்த 4-5 மீன் எடுத்து புள்ளிகளுக்கு வறுத்து கொடுக்கலான்னு வச்சா எங்க மாமியார் கேள்வி அதை மோப்ப முடிச்சுக்கிட்டு வந்துச்சு பாத்துக்க. அப்புறம் என்னக்காச்சு? அப்புறம் என்ன ஆச்சு, அந்த மீனுல 2 மீன் அந்த மாமியார் கேள்விக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிற ஒன்னு மீன் புள்ளிய கிட்ட கொடுத்தண்டி. எந்த ஒரு பொருளுமே மாமியார் கிட்ட இருந்து மறைச்சு செய்ய முடியல பாத்துக்க. ஏன் புஷ்பாக்கா 4-5 மீன் எடுத்தேன்னு சொல்றீங்க? உங்க மாமியார் கேள்வி வயசானவங்க, அவங்களுக்கு ஒண்ணு கொடுக்கலாம்ல. யார் அந்த கிழவிக்கா? குடுக்கலாம், ஆனா கொடுத்தாலும் குடுக்கலன்னு தான் சொல்லுவா பாத்துக்க. என்னக்கா சொல்றீங்க? அடி ஆமாண்டி, நம்ம கருவாட்டு குழம்பு தான் வைப்போம். ஆனா அன்னைக்கு மீன் குழம்புன்னு சொல்லிட்டு முள்ளை எடுத்தாந்து காமிப்பா. இந்த பேர் மீன் குழம்பு வச்சிருக்கீங்க, எனக்கு கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. பக்கத்து வீட்டுல முட்டை தோல் கண்டா கூட அது தூக்கி காக்கா போட்டுச்சுன்னா அந்த முட்டை தோலை எடுத்துன்னு வந்து காட்டி முட்டையை என்ன விட்டுட்டு துண்ணுட்டீங்கன்னு சொல்லிட்டு புலம்பு கொள்ளைங்க நடக்கும். ஆமாக்கா, எங்க மாமியா கேள்வி கூட அப்படித்தான். ஆனா இந்த அளவுக்கு மோசம் இல்லக்கா. அதாண்டி எங்க மாமியார் கேள்வி கிட்ட ஒண்ணு செய்ய முடியல பாத்துக்க. எக்கோ அங்க பாத்தீங்களா வேணா வெயில வருது. ஆமாண்டி பார்த்தேன் சின்ன பொண்ணு பார்த்தேன். என்னக்கா எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? ஆமா ராதிகா, ஆமா. நீ எங்க போற? எக்கோ அவதான் எங்கேயோ போறாள், அவளையே கூப்பிடுற. இரு சின்ன பொண்ணு இரு, எங்கே போறா எங்க போறான்னு கேப்போம். என்னமா ராதிகா எங்கே போற மாதிரி இருக்கு, நின்னு கூட பேச மாட்ற? ஆமாக்கா ஆமா. எக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? விஷயமா? என்னடி விஷயம்? எக்கோ நம்ம சரோஜா அக்கா இருக்குது இல்ல, அதே நடனா புது போன் வாங்கியிருக்குதான். என்னடி சொல்ற, புது போன் வாங்கியிருக்குதா? ஆனா ஆமாக்கா, புது போன் வாங்குறது கூட பிரச்சனை இல்ல. அது என்ன பண்ணுதுன்னா போன் எடுத்துன்னு போயிட்டு வீடியோ எடுக்கிற ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனுக்கு முன்னாடி நின்னுக்கு ஆடிட்டு கிடக்குதான். என்ன ராதிகா சொல்ற? போன் முன்னாடி நின்னுக்கிட்டு டான்ஸ் ஆடுதா? அடா ஆமா சின்ன பொண்ணு, உண்மையா தான் சொல்றேன். போன் முன்னாடி நின்னுக்குன்னு டான்ஸ் தான் ஆடுதான். ஏன் ராதிகா, அவங்க மாமியா கேள்வி சும்மா இருக்க மாட்டாளே. ஏக்கோ அவங்க மாமியா கேள்வி சும்மாவே இல்ல பாத்துக்கோங்க. 2 பேருக்குமே சண்டை தான் வந்து நிக்குது 2 நாளா. வீட்டுக்குள்ள ஒரு வேலை கூட செய்யறது இல்லையா. சோறு குழம்பு கூட அவங்க மாமியா காரி தான் செய்யுதான். ஓ, அதான் 2 நாள்ல சண்டை நடந்துக்குதா அவங்க வீட்டுல மாமியாக்கும் மருமகளுக்கும்? இருக்கும் 4 முடியும், இதனாலதான் இருக்கும். எனி டைம் போனு கைமா தான் இருக்குதான் பாத்துக்கோங்க. அதான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். எப்ப பார்த்தாலும் சண்டை தான் வாங்கி இருக்காங்க அவங்க வீட்டுல. ஆமா, அதுக்கு சரோஜாக்கா என்ன சொன்னாங்க? நான் கேட்டதுக்கு நான் ட்ரெண்டிங் ஆக போறேன், ஃபேமஸ் ஆக போறேன்னு சொல்லுது. அது என்ன ட்ரெண்டிங்கோ ஃபேமஸோ எனக்கு ஒன்றும் புரியல. நானும் வந்துட்டேன். ஏ அச்சோ அச்சோ அச்சோ, அக்கம் பக்கம் அச்சோ, ஆசைகள் வந்தாலே பிச்சி கிச்சோ. யக்கோ அது சரோஜா தான் நினைக்கிறேன். கூப்பிடுக்கா கூப்பிடு. ஆமாண்டி சரோஜாவை தாண்டி அது. சரோஜாக்கா. ஹாய், என்ன சின்ன பொண்ணு கூப்பிட்டீங்களா? என்னக்கா சரோஜாக்காவுக்கு பேச்சே மாறி போச்சு. ஆமாக்கா கூப்பிட்டுதான். எங்க பாட்டு பாடிங்க, நீங்க மட்டும் போயினே இருக்கிறீங்க, அங்க இருக்கிறவங்கள கண்டுக்கவே இல்ல. இல்ல சின்ன பையன், நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன்னா அதான் வழியில யாரு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கவே இல்ல. சரியா? அப்படின்னா பிஸி? நாங்கெல்லாம் இங்க கும்பலா உட்காந்து பேசிட்டு இருப்போம், நீங்க வருவீங்கன்னு பார்த்தா நீங்க மட்டும் போனை பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. ஏய் சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்று தெரியுமா? நான் புதுசா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிருக்கேன். என்ன யூடியூப் சேனலா? அப்படின்னா? ஓ, இவங்கெல்லாம் காட்டான்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும் போல. என்னடி சரோஜா, நான் இங்க கேட்கறேன், நீ அந்த பக்கம் திரும்பி பதில் சொல்ற போல. இந்த யூடியூப் சேனல்ல என்னன்னா சோஷியல் மீடியா, இதுதான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம ட்ரெண்டிங் ஆகும் பாத்துக்கோ. அதை பத்தி எதனா தெரியுமா? இல்லடியம்மா, எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. காலையில ஏந்தமா சோறாகணுமா, புள்ளியுல குத்தமா, புருஷனு குத்தமா, இருக்கிற வேலையை பார்த்துக்கே கரெக்டா இருக்குது. அதுல இருந்து அதுல எங்க எங்களுக்கு தெரிய போகுது. அதான்க்கா, நீங்க எல்லாம் வெளி உலகத்துக்கு இன்னும் வரல. அதான் உங்களுக்கு சோஷியல் மீடியாவை பத்தி எதுவுமே தெரியல. சரி ஆமா சரோஜாக்கா, அது தெரிஞ்சு நாங்க என்ன பண்ண போறோம்? இதுல எதனா பிரயோஜனம் இருக்குதா என்ன? என்ன பிரயோஜனம் இருக்குதா? ஏன் சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டேன்? நான் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல என்னோட வீடியோஸ், போட்டோஸ், அதுக்கப்புறம் டெய்லி எங்க வீட்டுல என்னென்ன நடக்குதுன்னு போட்டேன்னா நான் ஃபேமஸ் ஆயிடுவேன். ஃபேமஸ் ஆனா அப்புறம் டிவில இருந்து உன்னை வந்து போட்டோ எடுப்பாங்களா, நியூஸ்ல போடுவாங்களா? எக்கோ இதனால நான் ஃபேமஸ் ஆயிட்டேன்னா டிவில அது இதுன்னு சொல்லிட்டு என்ன பேட்டி எல்லாம் எடுப்பாங்க தெரியுமா? அது இருக்கட்டுங்க, இது என்ன புது போனு? சின்ன பொண்ணு புதுசா போன் வாங்கினேன், நல்லா இருக்குதா? இதை வச்சுதான் நான் வீடியோ எல்லாம் எடுத்து யூடியூப்ல அது இதுலன்னு போட்டுன்னு இருக்கேன். சின்ன பொண்ணு உனக்கு தெரியுமா, இதனால எனக்கு நிறைய காசெல்லாம் வருது. கை செலவுக்கு அது காசு அடிச்சுன்னு போகுது. சரி எனக்கு டைம் ஆகுது, நான் இப்ப வீடியோ எடுக்கணும். சரி ஓகே பாய். பாத்தியாக்கா சரோஜாக்காவை எப்படி இருந்தாங்க இப்படி மாறிட்டாங்க? ஆமாண்டி, காசு வருது இல்ல, அதான் இப்படி பேசிட்டு போறாங்க. ஏன் சின்ன பொண்ணு பேசாம நம்மளே இது மாதிரி ஒரு போனை வாங்கி இது மாதிரி ட்ரெண்டிங் ஆனா நம்மளுக்கு பணம் வரும்ல? எக்கோ அதே தாங்க எனக்கும் யோசனை. நாமளும் இதே மாதிரி பண்ணா வீட்டுல இருந்தே காய்ச்சி கிச்சு சம்பாரிச்சிக்கலாம் பாத்துக்க. ஆமாண்டி சின்ன பொண்ணு, வீட்டுல சும்மா தானே இருக்கிறோம். புள்ளி வேலை பள்ளிக்கூடம் போயிட்ட பிறகு நாம என்ன வீட்டுல பண்றோம்? ஆமா, இந்த மாதிரி பண்ணாலும் 4 காசு கையில நிக்கும் பாத்துக்கோங்க. எனக்கு ஓகே தான்க்கா, நான் வரேன் இதுல. எனக்கு ஓகே தான். யாரெல்லாம் வரீங்க? நானும் வரேன். உங்களுக்கு ஓகேவா? நீங்க வரீங்களா? நாங்களும் வரோம். இது பண்ண ஒரு வழியா எப்படியே போன் வாங்குற ஐடியால வந்துட்டோம். ஆனா அதுக்கு நான் பணம் சேர்க்கணுமே, அதுக்கு என்னடி பண்றது? ஆமால, போன் வாங்கினா காசு ரெடி பண்ணணும். இப்ப நம்ம என்ன பண்றது? எக்கோ நம்ம இப்போ ஃபோன் வாங்கணும்னா எவ்வளவு வேணா வாங்கலாம். ஆனா நம்மளோட பட்ஜெட் 10,000 ரூபாய்க்கு உள்ள வாங்க. அதுக்கு உண்டான பணத்தை எடுத்துட்டு வாங்க, ரெடி பண்ணிக்கின்னு போவோம். சரி சின்ன பொண்ணு, நாங்க கையில இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு வரோம். எக்கோ நம்ம கடைக்கு போறோம், போனை வாங்குறோம், அதுக்கப்புறம் ரீல்ஸை போடுறோம், அதுக்கப்புறம் காசு மழை கொட்ட வைக்கிறோம். வாங்கக்கா போவோம். என்னக்கா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, காசெல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கீங்களா? சின்ன பொண்ணு காசெல்லாம் நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். என்ன ராதிகா, நீ எடுத்துட்டு வந்துட்டியா? நான் எடுத்துட்டு வந்தேன் சின்ன பொண்ணு. எங்க வசந்தியை காணோம்? அதான் நானும் பாக்குறேன். அவ வரட்டும், இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இன்னும் காணோம் அவள. ஐயோ, எல்லாரும் வந்துட்டாங்க போலயே. நம்ம வேற காசு வேற குறைவா தான் இருக்குது. என்னப்ப பண்றது? சரி சமாளிப்போம். அதோ வசதியா வந்துட்டால.
என்ன வசந்தி இவ்வளவு லேட்டா வர? நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன பொண்ணு என்ன கடைக்கு போறீங்களா? ஆமா கடைக்கு தான் போறோம். ஏன் இவ்வளவு டவுட்டா கேக்குற? ஏன் நீ வரலையா? என்னாச்சு? காசெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கல? வரேன். நான் காசு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு 1000 ரூபாய்க்கு உள்ளதா எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன வெறும் 1000 ரூபாய்க்கு உள்ளதானா? என்னடி சொல்ற? என்கிட்டயே காசு கிடையாது. நானும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு 2000 ரூபாய் கிட்ட எடுத்துட்டு வந்துட்டேன். என்னத்த சொல்றீங்க? 2000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஏடி ஆமா ராதிகா, நான் 2000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்க? எக்கோ நான் ஒரு 1800 ரூபாய் தாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன 1800 தானா? நீ 1000 ரூபாய், நீ 1800 ரூபாய். இந்த மாதிரி காசெல்லாம் எடுத்துட்டு வந்து இதுல போன் வாங்குறதுக்கு சபதம் வேற போட்டிருக்கோம். உங்களை எல்லாம் நம்பி எப்படி போன் வாங்க முடியும் சொல்லுங்க? இவங்களெல்லாம் நம்பி நான் பணத்தை வேற தூக்கின்னு வந்துட்டேன். என்னங்க பண்ணிட்டு சொல்லுங்க? நானே தட்டில் கட்ட வச்சிருந்த காசை எடுத்துன்னு வந்துட்டேன். நான் உண்டியில சேர்த்து வச்சிருந்த காசை எடுத்துன்னு வந்திருக்கேன். அட கடவுளே, தண்டலுக்கு வச்சிருந்த காசு உண்டியில இருந்த காசுமா போன் வாங்க கரெக்டா இருக்கும்? சரி, இருக்கிற காசு முத கொடுங்க. எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு அப்புறம் எவ்வளவு குறையுதுன்னு பாத்துக்கலாம். இந்த சின்ன பண்ணி என்னோட காசு. இந்த சின்ன பண்ணி என்னோட காசு. இந்த சின்ன பண்ணு. சரி, எல்லாரும் கவலைப்படாத இருங்க. எப்படியும் இதுல ஒரு 7300 தான் இருக்கு. எப்படியும் ஒரு போன் வாங்கினா 10000 ரூபாய் தேவைப்படும். இந்த காசு எடுத்துன்னு போய் பார்ப்போம் இதுல என்ன கிடைக்குதான்னு சொல்லிட்டு வாங்க போவோம். வாங்க மேம், வாங்க வாங்க. சொல்லுங்க மேம், என்ன வேணும்? தம்பி ஒரு 3 பார்சல் சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் 2 பார்சல் பரோட்டா. ஏமா அதெல்லாம் இங்க கிடைக்காது. இது போன் கடை, இது ஹோட்டலா இது? எங்களுக்கு போன் கடைன்னு தெரியாதா? அப்ப நீங்க தானே கேட்டீங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு, அதான் கேட்டோம். அட தெரியாத கேட்டுட்டமா. சொல்லுங்கம்மா என்ன வேணும்னு சொல்லிட்டு. வசந்தி நீ கொஞ்சம் இப்படி வா. தம்பி நாங்க போன் வாங்க வந்திருக்கிறோம். உங்ககிட்ட இருக்கிற போன் எல்லாம் எடுத்து காட்டுப்பா. சரிங்க மேடம், இந்த மாதிரி போன் பாருங்கக்கா. இது ஐபோன் இருக்கிறதுலே இதான் ரொம்ப பெஸ்ட் போன். தம்பி இந்த ரீல்ஸ் போட்டோ எல்லாம் எடுப்பாங்கல்ல, பெரிய போன், டச் போன், அந்த மாதிரி போனா காமிப்பா. அதுதாங்க இது. இந்த நீங்க ரீல்ஸ் போட்டோ எல்லாம் எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, பாத்துக்கோங்க இந்த போன்ல. சின்ன பொண்ணு அந்த போனை பார்க்கும்போது நல்லா இருக்குதுடி, வாங்கி பாரு. தம்பி இதோட விலை எவ்வளவு வரும்? ஜஸ்ட் 65,000 தாங்க, வாங்கிக்கோங்க. என்ன 65,000? ஒரு பவுனே எடுக்கலாம் முடியே. தம்பி அவ்வளவு இல்ல, வேணாம், இன்னும் கொஞ்சம் கம்மியா காட்டுப்பா. கம்மியாவா? அப்போ இத பாருங்க. ஆமா இதோட விலை எவ்வளவு வருப்பா? ஏக்கா ஜஸ்ட் 30,000 தான், அவ்வளவுதான். 30,000 30,000 வாங்கிக்கோங்க. நல்ல போனு. 30,000? அப்ப இதெல்லாம் வேணாம், இதோட இன்னும் கொஞ்சம் கம்மியா கொடுங்கப்பா. இது பாருங்க 25,000. என்னப்பா 30,000, 25,000, 65,000 காமிக்கிற? அதோட கம்மியாவே கிடையாதா? எங்கக்கா எல்லாரும் வாங்குறவங்களாம் அப்படிதான் வாங்குறாங்க போனே. இது 20,000, இதை பாருங்க. இது 15,000, இதை பாருங்க. என்னடி 15,000? இதோட கம்மி ஏங்க? இதோட கம்மியா இருந்தா எடுத்து கொடுங்க. இதுதான்க்கா ஸ்டாண்டர்ட் பிரைஸ். இந்த பிரைஸ்ல எடுத்தாதான் போன் எல்லாமே நல்லா இருக்கும். இதோட கம்மினா நல்லாவே இருக்காது, எதுவுமே பாத்துக்கோங்க. தம்பி ஒரு 10,000 ரூபாய்க்கு உள்ள போன் இருந்தா எடுத்து கொடுப்பா. ஏன்னா 10,000 ரூபாய்க்கு உள்ள போனா? எந்த காலத்துக்கா இருக்கீங்க நீங்க? அப்படின்னா இந்த போனை வாங்கிங்க. இதோட விலை 5,000 ரூபாய் தான், இது எடுத்துக்கோங்க. தம்பி இந்த போன்ல போட்டோ வீடியோ ரீல்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமா? ஏக்கோ இந்த போன்ல அதெல்லாம் வராது. இது பட்டன் போன். வெறும் வீடியோ போட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும், ரீல்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா இதுல பாட்டு கேட்கும். இல்ல எங்களுக்கு இந்த மாதிரி போன் எல்லாம் வேணாம். எங்களுக்கு ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி போட்டோ வேணும். அப்பதான் நாங்க நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். தம்பி அப்படின்னா ஒரு 8,000 ரூபாய் எதனா போன் இருந்தா எடுத்து காமிப்பா. வீடியோ ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி. இந்த போன்லாம் எங்களுக்கு வேணாம். அப்பதான் நாங்க அந்த போனை வச்சுன்னு வீடியோ எடுத்து நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். என்ன 8,000 ரூபாய் டச் போனா? அந்த மாதிரி போன் எல்லாம் இங்க கிடையாது. வேற எதனா கடையில கிடைக்குதான்னு போய் பாருங்க. நாங்க உங்களை தேடி உங்க கடைக்கு வந்திருக்கோம்னா இந்த கடையில ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். தம்பி உங்க கடையில போன் இருக்குதா இல்லையா? இவ்வளவு ஓவரா பேசுறேனே. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? 8,000 ரூபாய் எங்க இருந்துக்கா டச் போன் இருக்குது? சரி இருங்க, நான் பார்த்து எதனா இருக்கான்னு சொல்லிட்டு தாரேன். இந்தாங்க மேடம், இந்த போனோட ரேட் வந்துட்டு 13,000 ரூபாய். உங்களுக்காக குறைச்சி நான் 9,000 ரூபாய்க்கு தரேன். இதை மட்டும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க, இதான் லாஸ்ட் பிரைஸ். என்னடி இது 9,000 சொல்றாங்க? இந்தாங்கக்கா, ஒரு வழியா போனை வாங்கியாச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க. சின்ன பொண்ணு வாங்கினாலும் சரிதான். தம்பி 9,000 சொல்லுதுல, என்ன பண்றது? ஓ அது வேற இருக்குல்ல. ஏக்கோ நீங்க பாருங்க, அந்த போனு நல்லா தான் இருக்குது. இது எப்படியாவது குறைவா கேட்டா நம்ம வாங்கின்னு போயிடலாம். சின்ன பொண்ணு இந்த போன் ரொம்ப நல்லா இருக்குது. இதையே பேசி எப்படியாவது வாங்கி போயிடலாம். தம்பி இந்த போன் எங்களுக்கு ஓகே தான், ஆனா கொஞ்சம் குறைச்சு கொடுங்கப்பா. இந்த ரேட்டுக்கெல்லாம் கொடுத்தா கட்டுப்படி ஆகாது எங்களுக்கு, பாத்துக்கோ. ஏக்கோ எனக்கே கட்டுப்படி ஆகாதுக்கா. 9,000 தான் சொன்னேன், பார்த்து அந்த காசை கொடுத்துட்டு போங்க. தம்பி என்னப்பா நீ என்ன சொல்றேன்னா, என்கிட்ட 7,000 ரூபாய் தான் இருக்குது. இது இப்ப வச்சுக்க, நான் அப்புறமா வந்து நான் மீதி காசை தரேன். ஏக்கா இல்லக்கா, 7,000 ரூபாய்க்கெல்லாம் எங்கக்கா கொடுத்தா கட்டுப்படி ஆகும்? அதெல்லாம் வேணாம், எனக்கு இருக்கிற 9,000 கொடுத்துட்டு போங்கக்கா. ஓனர் வந்தா சண்டை போடுவாரு. அட தம்பி இவன் ஓனர் எனக்கு கிளாஸ்மேட் தெரியுமா? என்னக்கா சொல்றீங்க? கிளாஸ்மேட்டா? ஆமா, நாங்க 10வது வரையிலும் ஒரே கிளாஸ் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். அதான் இந்த கடை தேடி வந்தோம். இல்லைன்னா நாங்க வேற எங்கன்னா போயிருக்க மாட்டோம். ஆமாப்பா நாங்கெல்லாம் ஒரே ஸ்கூல்ல 10வது வரையிலும் படிச்சோம். என்னப்பா இவ்வளவு தூரம் பேசுற, இன்னமும் புரிஞ்சுக்கலாம் எப்படி? இல்ல எங்க ஓனர் 5வது வரையில தானே படிச்சேன்னு சொன்னாரு, அதான் யோசிக்கிறேன் 10வது இப்ப படிச்சாருன்னு. என்ன 5வது வரையிலும் சொன்னாரா? அப்படியெல்லாம் 5வது முடிச்சிட்டு மறுபடியும் 10வது வரையிலும் எங்க கூட வந்து படிச்சாரு. ஒன்னும் நம்புற மாதிரி தெரியலையே. சரி இந்தாங்க, எங்க ஓனரோட ஃப்ரெண்டு வேற சொல்லிட்டீங்க. சரி இந்தாங்க, நான் வந்தா சொல்லிக்கிறேன். தம்பி ரொம்ப சந்தோஷப்பா. உங்க ஓனர் வந்தா நான் கேட்டதா சொல்லுங்க. சரிங்க மேடம், உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு போங்க. தம்பி என்னோட பேர் புஷ்பா. எல்லாரும் புசு புசுன்னுவாங்க. அவளோட பேர் சின்ன பொண்ணு, எல்லாம் சின்ன சின்னன்னுவாங்க. அவ பேரு 4 முடி, அவ பேர் ராதிகா. எனக்கு என்னமோ இவங்க மேல சந்தேகமா இருக்குது. ஆனா கொடுத்தாமிச்சிட்டனே, நம்பலாமா இவங்கள? ஆனாலும் ரொம்ப நியாயம். நல்ல வேலை சின்ன பொண்ணு, எப்படியே கூட படிச்சவங்க அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கி வந்தாச்சு இந்த போனை. ஆமாக்கா, இனிமே போன் வந்துருச்சுன்னா நம்மளும் வீடியோ எடுத்து போட்டு அந்த சரோஜா முன்னாடி நம்ம சீன் போட்டுன்னு சுத்துறோம். ஆமாடி சின்ன பொண்ணு, இதுக்கப்புறம் ட்ரெண்டிங் ஆகி ஃபேமஸ் ஆகி நம்மள பேட்டி எல்லாம் எடுத்துவாங்க. நம்ம டிவில எல்லாம் வருவோம் பாருங்க. ஐயோ நினைச்சாலே ஜாலியா இருக்குது. வாங்க நம்ம இன்னில இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய் சொந்தங்களே, எங்களோட வீடியோ புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சின்ன பொண்ணு ட்வின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே வந்துட்டு மறக்காம நேம வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே உங்க ஊரையும் வந்துட்டு சேர்த்து கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.